அருள்தாஸ் அண்ணன், சேதண்ணன். நான் நடித்த முதல் பெரிய ஹீரோ வந்து சேதனன் தான். ஸோ அவர் கூட நடித்ததுல எனக்கு சந்தோஷமாக இருந்தது. உடனே அப்புறம் என்னை பார்த்தா, ஏய் லைக் எ மேன், டேய் டாக்ஸ் அப்படின்னு அப்படின்னு என்னை பார்த்து அது மாதிரி பொசிஷனில் நின்றுலாம் காமிச்சாரு. ஏய் லைக் இது பாம்பேயுமே லக்கேஜ் அண்ணக்கே அப்படி இப்படின்னு சொன்னார். இது சூப்பர் நைஸு. ஓகே ஓகே சார், என்ன பாம்பேயுமே நம்மளுக்கு பெரிய பாம்பேக்கு கொண்டு போக போகிறோம், இப்போ ஹிந்திலேயே பெரிய மார்க்கெட்டில் இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா சேதனன் கால் அட்டன் பண்ண, டேய் கல்கி சாரிடா அந்த டேட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தியானே. இல்லைண்ணே அப்படின்னா, ஓகேடா விஷயம் ஹாப்பி பர்த்டே, எனக்கு இப்போ தாண்டா தெரியும் சாரிடா அப்படின்னு சொன்னார். ஆனால் இல்லைண்ணே பரவாயில்லண்ணே சூப்பராக அந்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குண்டா. இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பஸ் வர வரைக்கும். ஸோ வந்து உன் பஸ் வந்து டேக்கப் ஆயிடுச்சு, நீ ஏறிட்ட பஸ்ஸில், அது வந்து எங்கே இறங்கிடாம நீ போகிற வேண்டிய சேர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டாக போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். பொன்ராம் சார் காமெடினா கிங்கு. சூரி சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் நடிச்ச எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம். வருத்தப்படாத வழி பிரச்சனை, ரஜினி முருகன்லாம் பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோம்னு ஏங்கிக்கிட்டு இருக்க டைம், திடீர்னு வந்து நம்ம படத்தில் வந்து நீங்கள் தான் காமெடியன், நீங்கள் வந்து ஃபுல்லாக காமெடி பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக வந்து பருத்திவரன் எல்லாம் ஷூட்டிங் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது எனக்கு டிக்கெட் போடல. எனக்கு டிக்கெட் போடாமல் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நானும் சாப்பிட்டுட்டேன், அழுதுட்டு இருக்கேன். உடனே அவர் என்னை பார்த்தீங்கன்னா, ஏன்டா அழுதுட்டு இருக்க? ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட். இவரை பத்தி சொல்லணும்னா, இப்போ ஒரு சீன்ல நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தா கூட ஒரு சிலர் தான் நம்ம கவனத்தை ஈர்ப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருந்தாலும் சரிப்பா, அந்த சீன்ல கண்டிப்பா இவரை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அவ்வளோ டேலண்டடான ஆக்டர். இவரை பத்தி சொல்லணும்னா இன்னொன்னு, போலீஸ். இவரோட பேர் வந்துட்டு போலீஸ், ஆனா திருடன். மகாராஜா படத்துல திருடனா வந்து போலீஸ்ன்ற பேர்ல நம்மள எல்லாரையுமே சிரிக்க வச்சு ரசிக்க வச்சிருப்பாரு. ஸோ அவ்வளவு திறமையான நடிகர் கல்கி ராஜா. வணக்கம். தேங்க்யூ மேம், நல்ல இன்ட்ரோ கொடுத்தீங்க. இந்த மாதிரிலாம் யாரும் கொடுத்தது கிடையாது. இல்ல உண்மையிலேயே சின்ன பசங்க எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். அப்படிங்களா? ஆமா, அதுவும் அந்த மகாராஜா படத்துக்கு அப்புறம் நீங்க ஏதாவது ஒரு குழந்தைங்களை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களை நல்லா ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. குழந்தைங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கீங்க நீங்க. ஆமா அது நிறைய குழந்தைங்களாம் விளையாடும் போது அண்ணா கொஞ்சம் தூக்கி காமிங்க அடையாளம் தெரியல அப்படின்ற அதுல இருந்தே போலாமே. ஆக்சுவலா அது வந்து செம்ம அடி அடிப்பாங்க. உண்மையிலேயே அடிச்சாங்களா, வலிச்சுதா, இல்ல எப்படி எடுத்தாங்க அந்த சீன்? அடிலாம் விழுந்துச்சுதான். அதுக்கப்புறம் வந்து இல்ல மேட்ச் பண்ணதான், ரியாக்ஷன்ல மேட்ச் பண்றது, அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அடி விழுந்துச்சு. ஓ சொல்லிட்டு விழுந்தது. விழுந்துச்சு. யாரு, நட்டி சாரா இல்ல? அத நட்டி சார் அருள்தாஸ் அடிக்கும் போது ஒரு அடி இல்ல தம்பி, அப்பதான் அந்த எஃபெக்ட் இருக்கும், அது கரெக்டா அந்த அப்படின்னாப்ல. ஓகேண்ணா ஒரு ஓகே. அதுல வந்து அனுராக் காஷ்யப் நடிச்சிருப்பார்ல மகாராஜா படத்துல, அவரை பாத்தீங்களா? அவர் ஏதாவது சொன்னாரா? ஐயோ, அவரோட நம்ம வெறித்தனமான ஃபேனு. எனக்கு நித்திலன் டைரக்டர் இருக்காருங்களா, நம்ம டைரக்டர் தான் வந்து அவரோட படங்கள்ல எனக்கு போட்டு காமிப்பாப்ல. ஸோ அப்போ வந்து கேல்பாஸ் ஒரு நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துட்டு, இப்படி ஒரு படம்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவரை பற்றி நிறைய டைரக்டரும் பேசிகிட்டே இருப்பாப்புல. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி வில்லனை நடிக்க போகிறது அனுராக் காஷ்யப். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க, பேசிகிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா அவரே காஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் காம்பினேஷன் இல்லை, அனுராக் காஷ்யப் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் கிடையாது. ஆனால் ஒரு நாள் செட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். போனால் வந்து அப்புறம் போய் நின்றுட்டு இருந்தேன். அனுராக் காஷ்யப் நடிச்சிட்டு இருந்தேன், அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே பார்த்துட்டு இது பண்ணேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபுட்டேஜ்லாம் போட்டு காமிச்சிருப்பாங்க போட்டு, அந்த போலீஸ் இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சிருப்பாங்க. உடனே அப்புறம் என்னைய பார்த்தாங்க, ஏய் லைக் எ மேன், டேய் டாக்ஸ் அப்படின்னு அப்படின்னு என்னை பார்த்து அது மாதிரி பொசிஷனில் நின்றுலாம் காமிச்சாரு. ஏய் லைக் இது பாம்பேயுமே லக்கேஜ் அண்ணக்கே அப்படி இப்படின்னு சொன்னார். இது சூப்பர் நைஸு
ஓகே ஓகே சார், என்ன பாம்பேயுமே நம்மளுக்கு பெரிய பாம்பேக்கு கொண்டு போக போகிறாரோ, இப்போ ஹிந்திலேயே பெரிய மார்க்கெட்டில் இது பண்ண போகிறோம். அப்புறமா தான் அப்புறம் ஃப்ரெண்டுகிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்டேன். இல்லை இல்லை, அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த சீனை நான் பாம்பேயில் காப்பி அடிச்சிடணும்னு ஏதோ சொல்கிறாரு. ஓ, நம்மளை ஏதோ கொண்டு போகிறோன்ற மாதிரி சொன்னாப்லையே அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையே அப்படின்ட்டு. சரி, கூப்பிட்டோம், உங்க ஆசை நிறைவேறட்டும். ஆமாம் ஆமாம், அதுவே பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் ஆமாம். அந்த படம் அனுபவம் எப்படி இருந்தது நடிச்சது? இப்போ வந்துட்டு இந்த சைட்ல பார்த்தா உண்மையிலேயே நடிப்பு அரக்கன், இந்த சைட்ல இவர் இருக்காரு, சேது அண்ணா இருக்காங்க, விஜய் சேதுபதி, நித்திலன் டைரக்ஷன், சோ அனுராக் காஷ்யப் இவங்க எல்லாம் உள்ள, இந்த சைட்ல நட்டி சாரு, அருள்தாஸ் சாரு, பயங்கரமான ஒரு டீம். அது அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? இவங்க கூட நடிக்கணும்ல, நமக்கு ஒரு பெரிய கனவு இருக்கும்ல. ம். ஸோ அது வந்து அந்த படத்துல வந்து நடந்துச்சு. அருள்தாஸ் அண்ணன், சேதண்ணன், நான் நடிச்ச முதல் பெரிய ஹீரோ வந்து சேதனன் தான். ஸோ அவர் கூட நடிச்சதுலாம் எனக்கு வந்து சந்தோஷமா இருந்தது. Okay. உங்களுக்கு பர்த்டே நடு நைட் வந்து விஷ் பண்ணாராமே சேது சார்? அதெல்லாம் நல்லா கேதர் பண்ணிருக்கீங்களா? ஆமா, ஒரு நாள் வந்து நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன், எனக்கு பர்த்டே. அப்போ நைட்டு ஒரு மணி இருக்கும். நான் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கால் வந்துச்சு. விஜய் சேதுபதி அண்ணா, நான் ஹார்டின்லாம் போட்டு விட்டுருப்பேன். ஓகே. சேதனன் விஜய் சேதுபதி அண்ணா ஹார்டின்லாம் போட்டோம். திடீர்னு பார்த்தா சேதனன் கால் அட்டன் பண்ண. டேய் கல்கி, சாரிடா அந்த டேட்ல வந்து தூங்கிட்டு இருந்தியானே. இல்லைண்ணே இல்லைண்ணே அப்படின்னா. ஓகேடா விஷயம், ஹாப்பி பர்த்டே, எனக்கு இப்போதானா தெரியும், சாரிடா அப்படின்னு சொன்னாரு. ஆனால் இல்லைண்ணே பரவாயில்லண்ணே, சூப்பரா அந்த வருஷம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குண்டா. ஸோ எப்போதுமே நீ வந்து யோசிச்சுட்டே இரு. அதாவது எல்லாருக்குமே, எல்லா ஆர்டிஸ்டுக்குமே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம பஸ் வர வரைக்கும். ஸோ வந்து உன் பஸ் வந்து டேக்அப் ஆயிடுச்சு, நீ ஏறிட்ட பஸ்ஸில், அது வந்து எங்கே இறங்கிறாம நீ போற வேண்டிய சேர வேண்டிய இடத்துக்கு நீ கரெக்டாக போய் சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பானே. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்துட்டு இயக்குனர் பொன்ராம், உங்களோட சினிமா வாய்ப்பு இயக்குனர் பொன்ராம், இது வந்துட்டு நீங்க நிறைய இதுவா ரொம்ப எமோஷனலா சொல்லியிருக்கீங்க. எங்களுக்காக இயக்குனர் பொன்ராம் பத்தி சொல்லுங்க. சார் வந்து அதான் வந்து திடீர்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு சாதாரணமாக சரி ஏதோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சேதன் ஆஃபீஸ்ல இருந்த கால் வந்தது. நான் போனேன். அது பருத்திவீரனோட ஆஃபீஸு. நான் ஒர்க் பண்ண சினிமாவுக்கு வந்து முதல்ல ஒரு ஆஃபீஸு. அப்புறம் சார் கூப்பிட்டு பேசினாங்க. ஒரு சின்ன கேரக்டருக்கு தான் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அப்புறம் நான் பேசினது, அவர் பேச வந்து காமெடி ஊரில் நடக்கிற விஷயங்கள்லாம் பேசினாக்கில் ஓகே, இந்த கேரக்டருக்கு கரெக்டாக இருப்பாங்கன்னு அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் தினேஷ், பாலா இதெல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு, இல்லை இது வந்து கல்கி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய வாய்ப்பு. அதுவும் வந்து பொன்ராம் சார் காமெடினா கிங்கு. சூரி சார், சிவகார்த்திகேயன் சார்லாம் நடிச்ச எப்படி நம்ம கொண்டாடி இருக்கோம். வருத்தப்படாத வழி பிரச்சனை, ரஜினி முருகன்லாம் பார்த்து இவர் டைரக்ஷனில் நடிக்க மாட்டோமோன்னு ஏங்கிட்டு இருக்க டைம், திடீர்னு வந்து நம்ம படத்துல வந்து நீங்க தான் காமெடியன், நீங்க வந்து ஃபுல்லா காமெடி பண்றீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. இதுல வந்து நமக்கு வந்து எந்த படத்துலயும் இன்ட்ரோடக்ஷன்லாம் வைக்க மாட்டாங்க. பயங்கரமா இன்ட்ரோடக்ஷன்லாம் வச்சு இவ்வளோ த்ரூஅவுட்டா வந்து சரத்குமார் சார் கூடயும் சண்முகன் பாண்டியன் சார் கூடயும் நடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு அவரு. ஸோ அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ஒழுங்கா பண்ணிடணும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்தது. சார் வந்து எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த நேரத்தில் எங்கள் பொன்ராம் சாருக்கு ஐ லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே. இது சொல்லும்போது நீங்க பருத்திவீரன் ப்ரொடியூசருக்கு சொல்லிடுறேன். ப்ரொடியூசர் முகேஷ் சாருக்கும் நன்றி. நிறைய இடத்துல சொல்றது இல்லாமல் விட்டுறேன். முகேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இது சொல்லும்போது பருத்திவீரன் பத்தி பேசுனீங்கல்ல, ஆக்சுவலா நீங்க பருத்திவீரன்ல வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்கீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. டைரக்டர் அமீர் சார் அவருடைய பயங்கரமான ஒரு பதிப்புன்னு சொல்லலாம் பருத்திவீரன் படம். அதுல அசிஸ்டன்ட் டைரக்டரா நீங்க பண்ணது, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிச்சு? நான் ஃபர்ஸ்ட் வந்து அமீர் சார்ட்ட வந்து ஆபீஸ், அந்த ஆபீஸ்ல தான் இந்த ஆஃபீஸ் பாயா போய் சேர்ந்தேன். ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக ஃபர்ஸ்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு போஸ்டிங் பர்சனல் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்படியே படிப்படியாக அப்படியே வந்தோம். அப்போ வந்து ஆஃபீஸில் வந்து கீழ்ப்படியை கற்றுக்கொள், கட்டளை இடம் பண்ணி தானாக உன்னை வந்து சேரும் அப்படின்னு ஒரு வசனம் எழுதி போட்டிருப்பாரு. அதை படிச்சுட்டு தான் நம்ம வந்து எப்போதுமே வந்து கீழ்ப்படி, யாராக இருந்தாலும் கீழ்ப்படியை கற்றுக்கணும் அப்படின்னு அது அவர் மூலியமா தான் கற்றுக்கிட்டது. எனக்கு வந்து இப்போ டேரக்டர் கூடவே இருப்போம் நம்ம. அவர் என்ன சொன்னாலும் இப்போ இன்டர்வியூ கொடுக்குறோம்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்னா என்கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ வந்து ராஜா தான் கூப்பிடுவாங்க. ராஜா
எப்பரா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. இது ஓகே சார், வேற ஒன்று மாற்றிக்கலாமா? ஓகேடா வேற மாற்றலாம் அப்படின்னா அந்த லெவலுக்கு இது பண்ணுறது. ஸோ ஏதாவது குழம்போ மீன் குழம்போ ஏதாவது சாப்பிட்ணோம்னா, இது யாரா வாங்கிட்டு வர சொன்னது? இல்லை ராஜா தான் வாங்கிட்டு வர சொன்னான். அப்படியா அப்போ ஊற்று அப்படின்னு. ஓ ஸோ அந்த லெவலுக்கு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ்டாக இருந்தது. ஆனால் அப்போ அந்த ஆஃபீஸில் வந்து திடீர்னு ஒரு வில்லன்கள்லாம் வருவாங்கல்ல, நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம புதுசு, நம்ம சினிமாவுக்கே வந்தது புதுசு. நம்ம இந்த எப்படி இது பண்ணுவாங்க எல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம கொஞ்சம் வெகுளியாகவே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து கடவுளை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பூசாரியையும் கவனிக்கணும். ஸோ அந்த மாதிரி அதில் பூசாரியை கவனிக்காமல் கொஞ்சம் விட்டுறோம்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அது வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து பருத்திவரன் எல்லாம் ஷூட்டிங் கிளம்புறாங்க. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு டிக்கெட் போடல. எனக்கு டிக்கெட் போடாமல் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு, நானும் சாப்பிட்டுட்டேன், அழுதுட்டு இருக்கேன். அவர் என்னை பார்த்து, என்னடா ஏன்டா அழுதுட்டு இருக்க? இல்லை இல்லை, நீங்கள் எனக்கு மட்டும் டிக்கெட் போடல, நீங்கள் என்னை விட்டு போக போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா லூஸ் மாதிரி, நீ ஒரு வாரம் கழிச்சு வர, நாங்கள் முன்னாடி போயிட்டு லொக்கேஷன்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் இப்போ அங்கே போயிட்டு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு அப்புறம் திருப்பி என்னை வந்து இங்கேயே அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இங்கே வேலைகள் லோக்கலில் அந்த ஃபிலிம் அப்போனா ஃபிலிமில் தானே எடுப்பாங்க. ஸோ ஃபிலிமோட வேலைகள்லாம் என்னை பார்க்குறதுக்கு இங்கே வர சொல்லிட்டாங்க. நான் இந்த ஃபிலிம் கொண்டு கொடுக்குறது, இங்கேருந்து ஆர்டிஸ்ட் அனுப்புறது, ஸோ இந்த வேலைகள்லாம் ரெக்கார்டிங்கு, இந்த வேலைகளுக்கெல்லாம் என்னை யூஸ் பண்ணி அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பெரிய இதாகிடுச்சு, மன உளைச்சல் ஆகி அந்த ஆஃபீஸில் அப்படியே அழுது இழுது புலம்பி வீடு கதையா இந்த வாழ்க்கைன்னு அப்படியே அந்த ஆஃபீஸை விட்டு இப்படியே பிரிஞ்சு வரேன். பிரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து நெத்திலன் சார்ட்ட வந்து குரங்கு பொம்மையெல்லாம் ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸில் வந்து என்னென்னா இது ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அந்த படத்தில் நடிக்கணும், நீ தான் அந்த சின்ன வயசு கேரக்டர் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டாரு. கார்த்தி அவர் நடிச்ச கேரக்டரோட சின்ன வயசு கேரக்டர். அப்ப நான் மீசெல்லாம் இருக்காது எனக்கு. எனக்கு பயங்கர சந்தோஷம். வந்து போய் ரெக்கார்டிங்லாம் போகிறோம். இளையராஜா சார் வந்து அந்த பாட்டெலாம் பாடிட்டு, ஆரியா அதை வச்சு இந்த பாட்டே உனக்குதான் சொல்லிட்டாங்க. நான் வந்து அப்படியே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் உட்கார வச்சு பாடிட்டு இருக்கேன். அறியாத வயசு புரியாதான் கிச்சனில் உட்காந்துட்டு அப்படியே அமித் சார் கதவு திறந்தாரு. உடனே சார் வந்து என்ன ஐயோ பாட்டு தப்பாக பாடிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போதான் ரிலீஸ் ஆகிடுச்சு ஏதோ வந்து பாடிட்டு இருக்கானே அப்படின்னு. அப்புறம் உள்ளே கூப்பிட்டாரு. இப்போ பாட்டு நல்லா இருந்துச்சான்னு கேட்டார். நல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஸோ இப்போதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம், இங்கே வந்து பாடிட்டு இருக்கானே பாட்டு ஹிட் ஆகிடும் அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் அதில் நடந்தது. நிறைய இருந்தது. திடீர்னு 12 மணிக்கெலாம் ஐயோ சவுண்டு வருதா, இன்னும் ஐயோன்னு கத்துறாரு டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி விழுந்து அடிச்சு ஓடினோம்னா இங்கே ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கோம். ஐயோ ஏன் உசுருக்குள் சாங்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் அந்த இன்சிடென்ட்லாம் நடந்து அப்படியே ரஜி சார் விட்டு கதையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகி தான் அந்த வேலையை விட்டு அப்படியே வந்தேன். வந்து இவ்வளோ விஷயங்கள்லாம் நான் வந்து அதான் குரங்கு பொம்மையெல்லாம் நடிச்சுட்டு இப்போ மகாராஜா பண்ணிட்டு தான் பொன்ராம் சார் கூப்பிட்றாங்க. போய் அப்படியே வந்து அப்படியே ஆஃபீஸ் அட்ரஸ் தேடி போனால் அதே ஆஃபீஸ் பருத்திவரன் ஆஃபீஸ். ஆமா, திரும்ப யூ டர்ன் போட்டிருக்கீங்க நீங்க. வருஷம் கழிச்சு வந்தா அதே பார்த்து, டேய் என்னடா இங்க இருந்து தானே அழுது புலம்பிலாம் போனோம், அதே ஆஃபீஸா எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனா அப்புறம் பண்றாம் சார் வந்து ரிசீவ் பண்ணி அந்த இதெல்லாம் சொல்லி கதெல்லாம் சொல்லி நிறைய அந்த விஷயத்துல நடந்தது. அந்த ஆஃபீஸ்லேயே எனக்கு வந்து திருப்பி ஒரு காமெடி, ஏன்னா நம்ம அழுது புலம்புனதுக்கெல்லாம் அந்த ஆஃபீஸ் அந்த ஆர்ஆரா உனக்கு இந்த ஆஃபீஸில் ஒன்று வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு அந்த ஆஃபீஸ்க்கு நன்றி. ஆமா, ஆக்சுவலா இப்ப நீங்க சொல்லும் போது நம்ம சிரிப்பா பேசுறோம், இது நகைச்சுவை. ஆனா அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும். நீங்க வந்துட்டு இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 படங்கள் நடிச்சிட்டீங்க. இவ்வளவு தூரம் வர்றதுன்றது சாதாரண விஷயமே இல்லை. எந்த பின்னணியுமே இல்லாம ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து வந்து போராடி நிறைய வாய்ப்புகளுக்காக அலைஞ்சு திரிஞ்சு, சோ அந்த காலங்கள் எப்படி இருந்துச்சு? அதான் அந்த காலங்களில், அதாவது இப்போ ஊரில் வந்து எங்கள் ஊரில் வந்து விவசாயம் தான் வந்து அவன் ஊருக்கு போனோம்னா சினிமா பற்றிலாம் தெரியாது. சினிமா பார்த்தா நடிகர்கள், அதுதான் இப்போ நடிகர்னா கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. அப்படிதானே நம்ம ஊர்ல எல்லாம் தானே இருப்பாங்க.
வந்து நான் ஒன்று நடிக்க போகிறேன். இப்போ இந்த குரங்கு பொம்மைக்கெல்லாம் நம்ம நிறைய தாடி வச்சு இந்த இதெல்லாம் சம்பட் மாதிரி பண்ணி உள்ள அந்த கேரக்டருக்காக நம்ம ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் கெட்டப்பில் இருந்தேன். இப்போ ஊர்லலாம் திட்டுவாங்க, என்னப்பா தலையில் ஒரு ரூபாய்க்கு எண்ணெய் கூட தைக்க மாட்டியாடா, என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஹேர் இல்ல, கலரிங். நான் வந்து குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் நடிக்க போகிறேன், ஸோ அதுக்கான கெட்டப் அப்படின்னு நான் நடிச்சு கிழிச்சேன். லூசு பையன் வந்து வந்து அந்த வயலை வந்து உழுது விடுறா அப்படி வரப்பு விட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் மீண்டு தான் வந்தேன். நிறைய போராடிக்கிட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸு ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸு தான் சாப்பாடு விஷயங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் இது பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஒரு 10 ரூபா கிடைச்சா கூட நமக்கு வந்து ஆனந்த விகடன், குமுதம் இதுதான் வாங்கி படிப்போம். புக்ஸ் எல்லாம் வாங்கி. ஆமாம், புக்ஸு. சாப்பாடுக்கு காசு இருக்காது. அந்த 10 ரூபா இருந்தாலும் அதை வாங்கி தான். நம்ம சினிமா மேலே பயங்கர பசி இருக்குது. ஸோ அதனால அந்த பசிலாம் எதுவும் ஆகுது. ஓகே, இந்த கேள்வி முடிஞ்சதுன்னா பதில் சொல்லுங்க. ஆரம்பத்துல நீங்க வாங்கின முதல் சம்பளம் இப்ப எந்த அளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? இப்ப என்ன சம்பளம்? ஆரம்பத்தில் பருத்தி உரையில் வந்து ஃபஸ்ட்டு எங்கள் டேரக்டர் ஒரு 750 ரூபா கொடுத்தாரு. அமித் சார் கொடுத்தாங்க. அவர் கையில் கொடுத்தது. இன்னைக்கு